எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் ஹென்னா கோன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஹென்னா பவுடர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். அதை வந்து மெஷரிங் நம்ம கிச்சன் வெயிட் மெஷின் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 50 கிராம் மெஷர் பண்ணிவிட்டு டேர் கொடுத்துட்டு சுகர் ஒரு 15 to 20 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த லெவலுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கிராம்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். 50 கிராம் ஹென்னா பவுடருக்கு 15 ml எசென்ஷியல் ஆயில் சேர்க்குறேன். இதில் வந்து நான் யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து டீ ட்ரீ லாவெண்டர் ஆர் எனிதிங் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக லெமன் ஜூஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெரிய பெரிய லம்ஸாக கிடைக்கும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு ஒரு 8 hours வந்து டைரி ரிலீஸ்க்காக வச்சிடுறேன். ஆஃப்டர் 8 hours இந்த பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து ஒரு கூலாக இல்லாமல் ஒரு வார்மாக இந்த பிளேஸ் ஒரு கிச்சன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே அந்த மாதிரி பிளேசஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரி ரிலீஸ் ஆனதுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். மேலே இருக்கிற பேஸ் வந்துட்டு கொஞ்சம் திக் கலராக இருக்கும், திக் க்ரீனிஷாக இருக்கும். உள்ளே இருக்கிற வந்து லைட் க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டைரி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நமக்கு பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணலாம். ஸோ நான் அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போவுமே கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, பிளெண்டரில் வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால உங்கள் பேஸ்ட் வந்துட்டு அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் டைரி ரிலீஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் பேஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் கம்மி குவான்டிட்டியாக இருக்கிறப்போ நீங்கள் கையிலேயே வந்துட்டு பிளெண்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ரீமி, ஒரு வெல்வெட்டி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கோன்ஸ் அந்த டிசைன்ஸ் போடும்போது நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு இது கிடைக்கும். தென் நான் ஒரு லார்ஜ் சைஸில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஒரு மெஷரிங் கப் உங்ககிட்ட லார்ஜ் சைஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட் பேக் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபில்டர் அந்த கிளாத் போடலாம். பட் இந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்மூத்தாகவே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் அந்த கிளாத் யூஸ் பண்ணல. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் பாருங்கள், அந்த கோன் விழும்போது அதாவது கட் ஆகாமல் கண்டினியூஸாக அந்த பேஸ் வந்து விழுகணும் ஸ்மூத்தாக. ஸோ இப்படி இருந்தால் நம்ம கோன்ஸ் வந்து ட்ரா பண்ணும்போது, டிசைன்ஸ் ட்ரா பண்ணும்போது நமக்கு ரொம்ப அழகாக வரும், ஈஸியாக வரும். நமக்கு இந்த தம் ஃபிங்கர் வந்துட்டு வலிக்காது. ஸோ இந்த மாதிரி நான் கேரட் பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போவே நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே ஃபில் பண்ணி நீங்கள் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆர் உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு, அதாவது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஆர்டர் இருக்குது ஆர் 1 வீக் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கோன்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் எனக்கு பின் சைஸ் என்ன டிப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதில் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அந்த கோன் எண்ட் வரைக்குமே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி
மடக்கும்போது உங்களுக்கு பேஸ்ட் வந்து வெளியில் வந்துடும் மேலே வந்து நம்ம சீல் பண்ணுறப்போ. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே சீல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டியிருக்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கோன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஆர்கானிக் கோன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ மெஹந்தி போட போகிறீங்களோ அதுக்கு 1 வீக் முன்னாடி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் பேட்சாக வந்துட்டு பண்ணி உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். சேம் ப்ரைடல் மெஹந்தி, என்கேஜ்மெண்ட் மெஹந்தி, கெஸ்ட் மெஹந்தி, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்லேயே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேக் யூஸ் ஆஃப் தட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். until then, bye bye.